வீரத்தமிழ் பேரரசு மருதுபாண்டியர். எவ்வளவு அழகா இருக்கு இந்த வாக்கியமே. இந்த நூலிற்கு தலைப்பு சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதுவே இந்த நூலிற்கான முதல் வெற்றி. இந்நூலாசிரியர் கவிஞர் பாண்டிய மகிழன். நூலாசிரியர் மட்டும் இல்ல, தேனி மாவட்டம் ஒரு எண்டப்புலிப்புதுப்பட்டிங்கிற சிற்றூரில் பிறந்தாலும் வராக நதிக்கரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் அவர்கள் பரிணமித்துக் கொண்டிருக்கும் வீரத்தமிழ் பேரரசு மருதுபாண்டியர். அத்துணை நுட்பமாக, ஏன்னா வரலாற்றை கவிதையாக வடிப்பது எளிதல்ல. ஒரு படைப்பானது வெற்றி பெறுவது எங்க வெற்றி பெறுதுன்னா, படிப்பவரின் சிந்தனையை தூண்டும் போது. அது நாவலாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆய்வாக இருக்கட்டும், எல்லோருக்கும் எளிதில் சென்று வரக்கூடிய அந்த கவிதை களமாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, அது படிப்பவர்கள் சிந்தனையை தூண்டணும், ஒரு மகிழ்வை கொடுக்க வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த நூல் 100% வெற்றி. ஏனென்றால் நூலே ஒரு மிகச்சிறந்த வரலாற்று நாயகனை காப்பிய தலைவனாக கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கே அண்ணனுக்கு என்னுடைய பாராட்டும் வணக்கமும் வாழ்த்தும். ஏன்னா யார் இப்ப நம்மளுடைய மூதாதையர்களையும் முன்னோர்களையும் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க? நினைக்கணும், நினைக்க வேண்டும் தான் நாங்க சொல்றோம். இளம் தலைமுறையினருக்கும் அதை கொண்டு செல்லணும். அதுக்கு இப்படிப்பட்ட நம்ம வரலாற்று நூல்கள் கவிதையா இன்னும் எளிமையா கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த நூலாசிரியருக்கு என்னுடைய வாழ்த்தை கூறிக்கொண்டு, இந்த வரலாற்றை சொல்லாம இந்த கவிதைக்குள்ள நுழைய முடியாது. இப்ப இருந்து பாத்தீங்கன்னா 224 ஆண்டுகளுக்கு முன்பே ஜம்பு தீவு பிரகடனம். இதை நான் பேசாம போக முடியாது. ஏன்னா பேச வேண்டிய இடத்திலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வேற எங்கேயும் ஜம்பு தீவு பிரகடனம் செய்யப்படல. இதே திருச்சி மாநகர்ல மலைக்கோட்டையிலும் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில்களையும் அச்சடிச்சு சுவர்ல ஒட்டப்பட்டது. யாரால அப்படின்னு பாத்தீங்களா? நம்மளுடைய பெரிய மருது சின்ன மருது, இந்த நூலின் கதாநாயகர்கள் இவங்க இருவரால இங்கே ஸ்ரீரங்கத்திலையும் நம்ம திருச்சி மாநகரத்திலையும் இந்த கோட்டையிலையும் ஒட்டப்பட்டது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல நவாப் ஆட்சி காலத்துல தன்னுடைய சொந்த மைத்துனருக்கு ஏற்பட்ட பகைமையால வெளியில இருந்து ஒருத்தரை கூப்பிடுறாரு. இதுதான் நம்ம பிரச்சனைய, தமிழர்களுக்கு உண்டான பிரச்சனையை உள்ளுக்குள்ள அடைச்சுக்கிட்டு வெளியில இருந்த ஆளை உள்ள விட்டுருவோம். அப்ப முகமதியர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. இதுதான் 1000 வருஷம் யாரும் வாழ போறது இல்ல. 1000 வருஷம் வாழ்ந்தாலும் முடிவில் இறப்பு என்பது உறுதி. ஆகவே இங்க இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களாக இருந்தாலும் சரி, சத்திரியர்களாக இருந்தாலும் சரி, முகமதியர்களாக எல்லாரும் ஒன்று சேருங்கள், ஆங்கிலேயர்களை எதிர்த்து விரட்டுங்கள். பின்னால காந்தியடிகள் கொண்டு வந்தார் இல்லையா ஒத்துழையாமை இயக்கம், அது எங்க இருந்து வந்தது? நம்மளுடைய மருது சகோதரர்கள், நம்மளுடைய தமிழர்கள் போட்ட விதை. அன்னைக்கு என்ன சொன்னாரு? யாரும் அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடாது, வேலை செஞ்சா அவர்களை வேலை செய்பவர்களை கொன்றுவிட வேண்டும், ஒவ்வொருவரும் வீரத்துடன் புறப்படுங்கள், அப்படி இல்லைன்னா உங்களுடைய உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடுகிறது, நான் இதை தீர்மானமாக நிறைவேற்றுகிறேன்னு சொல்லிட்டு ஜம்புத்தீவு பிரகடனத்துல போட்டு ஒட்டுறாரு. இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் சூழ்ச்சி. ஏன்னா வீரத்தால இவங்க எல்லாருமே புலித்தேவன்ல இருந்து மருதுபாண்டியர்ல இருந்து எல்லாமே யாரையுமே நேரடியாக வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்ச ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியாலதான் இவங்களை வீழ்த்தினாங்க. இந்த வரலாறு அதே போல இந்த குறிப்பா மருதுபாண்டியர்களோட வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா அவர்கள் ஆங்கிலேயர் கூட ஒற்று போகல, வரி செலுத்தல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தூக்கிலிடப்பட்டு அவருடைய தம்பி ஊமத்துறை இவரை தந்திக்க தஞ்சம் அடைஞ்சிடறார். அப்ப நம்பி ஒருத்தருக்காக நாடு நகர அரசை இழந்த ஒரே அரசு வீரத்தமிழ் பேரரசு மருதுபாண்டியர். அப்ப தஞ்சம் அடைந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற தார்மீக பொறுப்புல எதையுமே அவங்க சட்டம் பண்ணல. ஊமைத்துறைக்காக எல்லாத்தையும் இழந்தாங்க. அது நட்புக்கும் தஞ்சம்னு வந்த ஒரு நபரை காக்க வேண்டும் என்ற மன்னனுக்குரிய அதான கடமை. மன்னன் உயிர்த்தே மறந்தலை உலகம். மன்னன்லானா எப்படி? மன்னன்கிறவன் மக்களை காக்குறவன். ஒருத்த என்னை காப்பாத்துங்கன்னு வந்த பிறகு அவனை நிராதராக விடுவது ஒரு பேராண்மைக்கு இழுக்கு. அப்ப இவர்கள்லாம் பேராண்மையாளர்கள், எப்படி விட முடியும்? அப்ப அவருக்காகவே இவர்கள் இத்தனை துன்பத்தையும் சந்தித்தார்கள்.
இந்த நூலுக்கு பதிப்புரைக்கு அடுத்து ஒரு முரளிதரன் ஐயா வந்து ஒரு அருமையான வாழ்த்துரை கொடுத்திருக்காரு. அதே போல நம்மளுடைய தம்பி செல்வகுமாரன் ஒரு வாழ்த்துரை கொடுத்திருக்காரு. முத்துக்குமாரன் ஒரு அணிந்துரை கொடுத்திருக்காரு. எல்லாமே சக மனிதர்களிடம் வாங்கியிருக்கிறாரு. இது ரொம்ப சிறப்பு. யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்காந்து நம்மளை பாராட்டுறவரை நம்மளை நேரடியாக நாளும் பார்த்து கொண்டிருக்கும், பழகி கொண்டிருக்கும், நம்மளுடைய நட்புறவுகளில் வாழ்த்தும், நம்ம வந்து நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால இது மிக சிறப்பு. அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக அழகான முறையில இந்த புத்தகம் வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. 96 பக்கங்களை கொண்ட புத்தகத்தின் விலை 150 ரூபாய். அவசியம் தமிழர்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய, வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய நூல். இப்படி நம்ம வரலாற்றுக்குள்ள வந்துருவோம். வீரத்தமிழ் பேரரசர் எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணாரு? கிட்டத்தட்ட 1748 முதல் 1801 வரை அவரோட ஆட்சி காலம் சிவகங்கை சீமை. என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள்கிட்ட அவ்வளவு நற்பெயர். இப்படி ஒரு அரசர் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மருத மரங்கள் அப்படின்னு அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. மருத மரங்கள் யாரு? இந்த காளீஸ்வரர் பவனிக்கு தேர் வேண்டும், தேர்ந்த தட்சணம் தேக்கு தேவையில்லை, உறுதியின் உரம் மருதரசர் பெயரில் இருக்கும் மருத மரங்களே வேண்டும் என்றார். அப்ப உறுதி எங்க இருக்கு? மருதரசரோட பெயர்ல இருக்கியா? பெயர்ல இருக்கு. அப்படி உறுதி வாய்ந்த மருதரசர்களின் பெயரில் இருக்கும் மரம் வேண்டும் சொல்ல, அங்க இருக்க அந்த புஸ்வான குருக்கள் என்ன பண்ணிட்டாரு? அதை வெட்ட போன பணியாட்கள்கிட்ட தன்னுடைய தலையை காட்டுறாரு. ஏன்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெயரே அது மருத மரம். அப்ப அவர் சொல்றாரா? ஏன் எல்லாரும் சொல்லியும் அவர் கேட்கல. கடைசியில வந்து அரசரே நேரில் வர்றாரு, 2 பேரும் வர்றாங்க. ஏன் கேட்டப்ப அப்ப குருக்கள் சொல்றாரு, இது நாங்கள் நாளும் வணங்கி வரும் மரங்கள் அல்ல, இவை ஆளும் அன்பு தெய்வங்கள், சின்ன மருது பெரிய மருதுன்னு கேட்டோடனே அவங்கள வாரி அணைத்து கட்டி கொண்டாராம். அப்ப ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய உயிர்களிடத்து, அது எல்லாமே ஒரு உயிர்ல இருந்து 6 அறிவுல இருக்க எல்லா உயிரிடத்தையுமே அன்பு செலுத்திய அந்த மருத அரசர்களின் பேர்ல மரம் வைத்து இவர்களை அதை வளர்த்து வழிபட்டதுல ஒன்றும் தவறு இல்லை, அதுல வியப்பும் இல்லை. அதே போல மருத அரசர்களுக்காக பவனி வருவதற்காக ஒரு தேர் செய்ய வேண்டும் என்று நாட்டில் பேசி அதற்கேற்றவாறு அரசர்களும் சரி என்று ஒரு தேர் செய்ய குப்பமுத்த ஆசாரின்ட்ட சொல்றாரு. அப்ப குப்பமுத்த ஆசாரியும் ஒரு தேரை செய்கிறார். ஊரழகுக்கு ஏற்ப தேரழகு செய்தார், குறையொன்றும் இல்லை. குப்பமூத்த ஆசாரி வடிவமைத்த வடமிழுக்கும் தேர் நேர்கொண்ட பார்வையவர். ஆம், சைடுல எல்லாம் பாக்குறது இல்ல, நாங்க பக்கவாட்டுல எல்லாம் அரிமானோக்கு நேர்கொண்ட பார்வையவர் மருதரசர் மன்னறிவர் மக்கள் பவனிக்கே வந்த தேர். தேவி பாருங்கள் ஆசாரியாரே, தேரோட்டம் நடக்கட்டும், தென்மண்டலம் மயிலட்டும், திருவிழா தொடங்கட்டும், ஆணையிட்டார் மருதரசர். நாள் பார்த்த ஆசாரி நடுங்கி நின்றார், குழம்பி நின்றார், முடிமொழியை தவித்தார். அண்ணாந்து பார்த்தார் அரசர், அழைத்தார் ஆசாரியை, தயக்கியமின்றி வேண்டியதை கேள் என்றார். வணங்கிய ஆசாரி வாய் திறந்தார். இத்தேரில் மன்னனாக முதல் நாள் நான் பவனி வர வேண்டும் என்றார். மன்னரே வடம் பிடித்து இழுக்க வேண்டும், காரணம் கேட்காமல் கட்டளையிடுங்கள் மன்னவா என்றார். ஏன் அப்படிங்கிறது கடைசியில தான் முடிக்கிறாரு. அப்படிப்பட்ட தேர் வந்து சுத்தி வரும்போது ஒரு இடத்துல கவிழ்ந்துருது. அந்த சக்கரத்தாலே அந்த ஆசாரி இறந்துடுறாரு. அந்த இறக்குற தருவாயில சொல்றாரு, இத்தேரில் பவனி வரும் முதல் ஆள் இறந்து விடுவான் என்று நிமித்தத்தில் பார்த்தனாலே இத்தேரில் நான் வந்தேன் என்றார். எப்படி? நம்ம இறந்தா அதனால ஒரு நஷ்டம் இல்லை, ஆனா அரசர் இருந்தால், அரசர் வாழ்ந்தால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வாழும் என்ற அடிப்படையில் தன் மீது அந்த இதை ஏற்றி கொண்டார். இப்ப வாழ்க குப்பமுத்த ஆசாரி. அதே போல சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா இருக்க ஒற்றுமையா இருக்க மனிதர்கள்ட்ட கூட கலகத்தை தூண்டி விடுவாங்க. இவர் வந்து சமய நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். 200 ஆண்டுகளுக்கு முன்பே சமய நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கணமாக வாழ்ந்தவர். எப்படி? காளையார் கோயில்ல கட்டினார். அதே போல நரிக்குடியில மசூதி கட்டினார், சருகணி மாதா கோயில் கட்டினார். இப்படி 3 மதங்களுக்கும் தேவையானதை செய்தவர், எந்த வேறுபாடும் பார்க்காதவர்.
இது இவருடைய சமய நல்லிணக்கத்துக்கு. சமூக நல்லிணக்கத்துக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நல்லா ஒருத்தர் வளர்ந்து வந்தாலே சும்மா இருக்கிறவங்களை பிடிச்சு அவங்க ஜாதி பாக்குறாங்க, ஜாதி பார்த்து பேசுறாங்க, ஜாதி இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா அத அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். முக்குளத்தில் சேர்ந்த எவருமே ஜாதி பார்த்து பழக மாட்டார்கள் என்பது முக்குளத்தில் சேர்ந்த தலைவர்களின் சாயலிலே எல்லாரும் அறிய வேண்டும். ஆனா இன்று பலிகடாக்கப்படுவது அவர்கள் தான் என்பது வருத்தத்துக்குரிய என்னுடைய பதிவும் இங்கு பதிவு செய்து கொள்கிறேன். இந்த ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு அவருக்கே அந்த நிலைமை வந்திருக்கு. என்ன, இவ்வளவு பெரிய அரசரை, மக்களுக்காக வாழ்ந்த அந்த 2 பேரை எப்படி பழி போட்டிருக்காங்க. அரசருக்கு தெரிந்தால் அழித்து விடுவார், ஏனென்றால் அவரோ ஆதி திராவிடராம் என கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டனர். கட்டுக்கதைன்னு தெரியுது. என்ன கட்டுக்கதை? கொல்லங்குடி பரதேசி, மொட்டைத்தலை சன்னியாசி. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆதிராவிட வகுப்பை சேர்ந்த ஒரு பரதேசி, ஒரு சன்னியாசி. பரதேசின்னு சொல்றது ஒரு அசுத்தமான வார்த்தைகள்ல, சன்னியாசம் வாங்கினவர்களை பரதேசின்னு சொல்றது இயல்பு. அந்த பரதேசி என்ன பண்றாரு, களைத்து போகும் அந்த மக்களுக்கு அந்த கோட்டைக்கு வெளியே எல்லையில மோர் வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் இலவசமாக. இதை தெரிந்து கொண்ட நயவஞ்சகர் சிலர் இப்படி சொல்றாங்க, இவரெல்லாம் மோர் கொடுக்கிறதா இது தெரிஞ்சா அரசர் என்ன பண்ணிடுவாராம், பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விடுறது. இதை கேட்டு அவர் பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டாரு, பாவம் அந்த வேலையை செய்யல. அதை எப்படி அரசர் கண்டுபிடிக்கிறாருன்னு பாருங்க. களைப்பாய் வந்த காவலர்களையும் வீரர்களையும் கேட்க மோர்பரதேசி இடம்பெயர்ந்தார் என சின்னமருது அறிந்து சினம் கொண்ட மன்னவர் அன்னவர் கண்டு அழைத்து வர சொல்லி அவரிடம் என்ன சொல்றாரு, சாதி என்பது ஒரு துச்சம், பரதேசியாரே உன் சேவைக்கு என் தலைவணக்கம் வணக்கம். ஒரு அரசருக்கு இவர் மோர் கொடுத்து தாகம் தீர்க்கிறார் என்பது தெரியாமல் இருக்குமா? ஊரவே கண் வைத்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவருக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்று. இப்ப ஏன் உங்க களைப்பா வர்றாங்கிறது கேட்டு அதிலிருந்து அவர் தெரிந்து கொண்டார். அப்ப இவர் சொல்றாரு, ஜாதிங்கிறது துச்சம், ஜாதி தாகம் தீர்க்காததை உன் மோர் தாகம் தீர்க்கும் பரதேசியாரே அப்படிங்கிறாரு. என்னத்தை கண்டுட்டீங்க ஜாதி ஜாதின்னு? என்ன ஜாதி? ஆண் பெண்கிற 2 தவிர எதுவும் கிடையாது உலகத்துல. அப்ப ஜாதி தாகம் தீர்க்காததை உன் மோர் தாகம் தீர்க்கும் பரதேசியாரே என ஆரத்தெழுவினார் சின்னமருது பாண்டியர். அப்ப அவருடைய சமய நல்லிணக்கத்துக்கு இது, சமூக நல்லிணக்கத்துக்கு இது. 3 மதங்களுக்கும் கோயில் எழுப்பினது, அனைவரிடம் பாகுபாடு காட்டாது பழகுனது, ஆசாரியிலிருந்து பரதேசியிலிருந்து எல்லாரையும் ஒன்றாக இணைத்து வந்தது. இப்ப இதெல்லாம் என்ன, அவருடைய சமூக சமய நல்லிணக்கத்துக்காக. சரி, இன்னைக்கு பெண் விடுதலை, பெண் என்று பேசுறோம், பாரதி பேசுறோம், பாரதிதாசன் பேசுறோம். பாரதிதாசன் பெரியார் சொன்னார், எல்லாமே நான் மறுக்கப்படவில்லை, இவங்க எல்லாருமே பெண்களுக்காக பேசியவர்கள். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன்பே கைம்பெண்ணுக்கு மறுமணம் செய்யுங்கள் என்ற மூட நம்பிக்கையிலிருந்து அவர்களை கட்டறுத்தவர் மருதுபாண்டியர். எப்படி, அதை ஒரு தெளிவா ஒரு கவிதையில சொல்லியிருக்கிறார். அந்த வரலாற்றை அந்த கதை பாடலாக ஏற்றிருக்கிறார். மடப்புறத்தின் மறுகட்டு திருப்புவன மடத்திலே அதிகாலை வேளையிலே மன்னவர் ஆலயத்திலே தரிசிக்க வருகையிலே கன்னித்தன்மை குறையாது வெள்ளை ஆடைகளாய் வெள்ளரி பிஞ்சாய் வெம்பி கருகிய கன்னிப்பெண்கள் மங்கள பொருட்கள் ஏது மணியாது திருநீறு மட்டும் திருநாமம் இட்ட சின்ன மயில்களின் நிலை அறிந்த மன்னர் திலகம் தீட்டா தாய்களே. எவ்வளவு வருத்தமானது! திலகம் தீட்டா தாய்களே, நீங்கள் யார் என்று வினவ நாங்கள் கைம்பெண்கள் என கூற பெரியவர்கள் அழைத்து மன்னர் சொல்றாரு, மறுமணம் முடிக்க ஆணையிட்டும் மறுத்த பெரியவர்கள். அவங்க சொல்றாங்க, அறுத்து கட்டும் ஜாதி இல்லை, இது குறிப்பிட்டு பேச வேண்டியது, அறுத்து கட்டும் ஜாதி இல்லை மறுகட்டு கட்டமாட்டோம், அறுத்து கட்டும் ஜாதி இல்லை மறுகட்டு கட்டுமாட்டோம் என்று சொல்றாங்க. அந்த இடத்துல அரசர் ஆழ்ந்து யோசிக்கிறார். இப்ப பெரிய மருது ஒரு ராஜதந்திரி, தீர்க்கதரிசி, எல்லாத்தையும் யோசனை பண்ணி வகுத்து கொடுக்கிறது. சின்ன மருது கள வீரர், வளரிலிருந்து எல்லா அங்கத்துல இருந்து வாள்ல இருந்து எல்லாத்தையும் சுழட்டி படைகளை வெல்லும் திறமை கொண்டவர். அப்ப இருவரும் சேர்ந்தனாலதான் இந்த அளவுக்கு நாட்டை நன்றாக கொண்டு செல்கிறார்கள். பெரிய மருது யோசிக்கிறாரு, அறுத்து கட்ட மாட்டோமா, என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு அடுத்ததே சொல்றாரு, நிலங்களில் விளைந்த நெல் கதிரறுக்க மட்டுமே, அள்ளி போக கூடாது என ஆணையிட்டார். நிலங்கள்ல நெல் விளையுது, கதிர அறுத்து வச்சுக்க,
அள்ளிட்டு போகாத. ஏன்? நீங்க தானே மறுகட்டு கட்ட மாட்டோம்னா எனக்கு இந்த எனக்கு நிலமும் பெண்ணும் ஒண்ணு, இந்த மண்ணுல விளைந்த நெல்லும் இம்மண்ணும் பெண்ணும் ஒன்றுதான், கைம்பண்ணுக்கு மறுமணம் செய்யுங்கள் என்று மூட நம்பிக்கையை அன்றே ஒழித்தவர் எங்கள் மருதரசர்கள். இப்படியாக அத்துணையிலும் சமூக சமய நல்லிணக்கத்திலும் இல்லாம சமூக மறுமலர்ச்சிக்கும் பெண் விடுதலைக்கும் பெண்களின் நல்வாழ்வுக்கும் ஏகப்பட்ட வேலையை செஞ்சு. அதே மாதிரி பழைய சோற்றுக்கு ஒரு ஊரையே எழுதி தந்தவர் பழஞ்சோற்று குருநாதன். இதை சொல்லாம எப்படி போட முடியும்? ஒரு உச்சி வேலையில ஒரு பசி தாங்க முடியாம குதிரையில வந்த அந்த அந்த 8 ஆண்டுகள் அந்த ஒளிந்திருந்த காலத்துல வேலையில அந்த குருநாதன்ங்கிற ஊர்ல ஒரு முதியவர் வீட்டு ஒரு வயதான அம்மா மட்டும் இருக்காங்க. வாசல்ல குதிரையை நிறுத்திட்டு அவருக்கு எவ்வளவு களைப்பு இருந்தா, பசிக்குதாம்மா, என்ன இருக்கு, பசிக்குதாமான்னு கேக்குறாரு. பழைய சோறு தான் இருக்கு, குடுங்கம்மான்னு அவ்வளவு அருமையா உட்கார்ந்து அரசர் சாப்பிட்டு, அரசர் என்பது அவருக்கும் தெரியாது, குதிரையில வந்திருக்காங்கன்னு மட்டும் அந்த அம்மாவுக்கு தெரியுது. சாப்பிட்டுட்டு படுத்துறாரு. நல்ல உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுங்கிற மாதிரி நல்ல ஒரு தூக்கம். மறுநாள் விடிந்து அப்புறம் உச்சி வேலை வரைக்கும் தூங்கி இருக்கிறாரு. எந்திரிச்சோன்னே மோராகரம் கொடுத்திருக்காங்க, குதிரைக்கும் வேண்டியதை செஞ்சிருக்காங்க. கிளம்பும் போது என்ன சொல்லியிருக்காரு, உங்க வீட்டுல பண ஓலை இருந்தா கொடுங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்ல சாமி அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கூரையில் இருக்கும் பண ஓலையை எடுத்து தன்னுடைய முல்லை கிழித்த தன்னுடைய குருதியை தொட்டு எழுதுகிறார். இதுதாங்க அரசர், இதுதாங்க மன்னர். உடனுக்குடனே எழுதுகிறார். பழஞ்சோற்று குருநாதேந்தல், பழைய சோறு அளித்த அம்மையாருக்கு இந்த ஊரை தானமாக வழங்குகிறேன் எழுதி கையில கொடுத்துட்டாரு. இதே உன் மகனிடம், ஒரே மகன் சொல்லியிருக்காங்க, இந்த மகனிடம் கூடன்னு சொல்லிட்டு காற்றாக பறந்து போயிட்டாரு குதிரையில ஏறி. அந்த பையன் அவருடைய மகன் அரண்மனை சென்றடைந்து இதை கொடுத்த பிறகுதான் தெரியும் தன் வீட்டுக்கு வந்து உணவு உண்டது மன்னர் என்று. ஆக இப்படியெல்லாம் ஒரு அரசர் சராசரியாக ஒரு சாமானியன் அரசனாக வாழ்வது வேறு, சிறப்பு அது வேறு, அது யார் வேணாலும் வாழ்ந்துடலாம். ஒரு அரசன் ஆயிட்டு திருப்பி சாமானியனாக வாழ்வது பேராண்மை மிக்க பெரியோர்களாலதான் முடியும். அது நம்மளுடைய தலை சிறந்தவர்களாக மருதரசர்கள் திகழ்ந்திருக்காங்க. இதே மாதிரி இந்த மருத மரங்களை வெட்டுவதாகட்டும், குறுக்க விழுந்த நம்மளுடைய புஷ்பவன குறுக்கல்ல இருந்து தேர் அச்சு முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதை தெரிந்து தன் உயிரை நீத்த குப்பமுத்து ஆசாரியிலிருந்து இவர்கள் அத்துணை பேருமே இவரது ஆட்சியின் சிறப்புகள். அதே போல இந்த கல்வர்களிடம் தாலியை பறி கொடுத்த அந்த அம்மைக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தங்கத்தாலியை கொடுத்து விட்டு கல்வர் பயத்தவே அந்த கல்வர்களைவே திருத்தி தன்னோட படையில சேர்த்துக்கிறார். மன்னிக்கு ஒரு தடவை தவறு செய்து திருத்தி விட்டா அவன் திருப்பி தவறு செய்ய மாட்டான். அந்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு நம்ம சொல்றோம், கருணை மனு அணிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அன்னைக்கே அவர்களை திருத்தி தன்னுடைய படையில் சேர்த்து வீரர்களாக செய்த பெருமை மாமன்னர் மருதுபாண்டியரை சாரும். அப்ப மக்களை மட்டுமல்ல, ஒரு தேர்ந்த அரசனாக, சிறந்த அமைச்சனாக, ஒரு சாமானியனாக தோள் கொடுத்து நின்ற மருதுபாண்டியர்களுடைய ஜம்புத்தீவு பிரகடனம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்திய வரலாறு, அதாவது இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே சமஸ்தானங்களாக இருக்கும் போதே தன்னுடைய பிற நாட்டவர்களை உள்ள விடாம தடுத்து அவர்களுக்கு வரி கொடுக்க முடியாதுன்னு துணிந்து சொன்ன ஒரு வீரர்கள்ல முதன்மையானதாக புலித்தேவன், மாமன்னன் புலித்தேவனுக்கு அடுத்து சுதந்திர போராட்ட வீரரை பதிவு செய்து முதலில் ஜம்புத்தீவு பிரகடனத்தை பிரகடனப்படுத்தி ஜம்புத்தீவன் என்பது அதற்கு பெயர் வைத்து திருச்சியை மாநகரம் முழுக்க ஒட்டிய இந்த நிகழ்ச்சி இப்படித்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அறுதிட்டு அத்துணை வரலாற்று ஆவணங்களும் இருக்கும் போதே நம்மளுடைய வரலாறு, தமிழர்களின் வரலாறு மறைக்கப்பட்டிருக்குது. அரசுக்கு நம்மளுடைய மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் ஒரே கோரிக்கை தான், மருதுபாண்டியர்களுடைய வரலாறு பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஜம்புத்தீவு பிரகடனத்துடைய நினைவு ஒரு தூணாவது எங்க நிறுவ வேணும், திருச்சி மலைக்கோட்டையில் நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வீரத்தமிழ் பேரரசு மருதுபாண்டியர் என்னும் நூலின் வழியாக வரலாற்று செய்திகளை உங்களின் முன் தூவ காரணமாக இருந்த இக்கவிதை நூலின் ஆசிரியர் பாண்டிய மகனுக்கு வாழ்த்தும் நன்றியும் கூறி இந்நிகழ்ச்சியின் தலைமை தாங்கிய எங்கள் புலவர் இளங்கும்
புறனாருக்கும், தொகுத்து கொண்டிருக்கும் நற்றமிழ் புலவர் ராஜேந்திரன் அப்பாவுக்கும், இணைப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கும் கரிசல் தங்கம் அவர்களுக்கும் மற்றும் இதில் இணைந்திருக்கும் அத்துணை பேராண்மை மிக்க பெரியோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.